வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். சுனாமியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. கடலில் மலர்களை தூவியும் மெழுகுதிரி ஏந்தியும் உற்றார் உறவினர்கள் கதறி அழுத சோகம். SSLC கணித பாடத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி. தலைமை ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை உத்தரவு. பிரதமருக்கு விஜயகாந்த் கருப்பு கொடி. சென்னையில் கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுவையில் தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு உயிரிழந்தவர்களின் நினைவாக புதுவையில் திங்கட்கிழமை அஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்போது உறவினர்கள் மற்றும் தங்கள் குழந்தைகளை இழந்தவர்கள் கதறி அழுதது நெஞ்சை உருக்குவதாக இருந்தது. டிசம்பர் 26 தமிழகம் மற்றும் புதுவை மக்கள் என்றுமே மறக்க முடியாத சோகம் அரங்கேறிய நாள். சுனாமி என்ற கோரம் இருப்பது நமக்கு அறிமுகமான நாள். அன்றைய தினத்தில் எழும்பிய ராட்சத அலைகள் புதுவை மற்றும் தமிழகத்தின் கரையோரம் இருந்த கிராமங்களில் இருந்த 18,045 பேரை உயிருடன் தன்னுள் சுருட்டிக் கொண்டது. பலரை இன்று வரை காணவில்லை. தமிழகம் புதுவையில் மட்டும் 8,018 பேர் பலியாகினர். 2004ஆம் ஆண்டு இதே நாளில் உறவுகள் மற்றும் உடைமைகளை இழந்து கதறிய கடலோர மக்களின் அழுகுரலை எளிதாக மறந்துவிட முடியாது. சுனாமி எனப்படும் கோர தாண்டவத்தின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் திங்கட்கிழமையன்று புதுவையில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை காந்தி சிலை அருகில் மீனவ அமைப்புகளின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கடலில் மலரஞ்சலி செலுத்தி தங்கள் வேதனைகளை வெளிப்படுத்தினர். இதில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ மற்றும் மீனவ சமுதாயத்தினர் கலந்து கொண்டனர். இதேபோல் சுனாமி பேரலையால் உயிர் நீத்தவர்களுக்கு உப்பளம் மற்றும் வம்பா கீரப்பாளையம் மக்களால் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக உப்பளம் சோனாம்பாளையம் சந்திப்பில் சுனாமியால் உயிரிழந்தவர்களின் நினைவாக மெழுகுதிரி ஏற்றப்பட்ட பின்னர் நூற்றுக்கணக்கான மக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் ஊர்வலமாக சென்று கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் வீராம்பட்டினத்தில் உள்ள சுனாமி தூணில் மீனவர்கள் அஞ்சலி செலுத்தினர். 10ஆம் வகுப்பு கணித பாடம் கடினமானதாக இருப்பதால் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் என பள்ளி முதல்வர்களுக்கு கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் அமல்படுத்தப்பட்டுள்ள சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்புக்கான ஆங்கிலம், கணித பாடங்கள் மிக கடினமானதாக இருப்பதாக ஆசிரியர்கள், மாணவர்கள் கூறுகின்றனர். இதனால் வருகிற ஏப்ரல் மாதம் துவங்க உள்ள பொதுத் தேர்வில் ஆங்கிலம், கணித பாடங்களில் தேர்ச்சி விகிதம் குறையக்கூடும் என ஆசிரியர்கள் முதன்மை கல்வி அலுவலரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இதனை அடுத்து ஆங்கிலம், கணித பாடத்தில் மந்த நிலையில் உள்ள மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் என தமிழக கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழக பாடத்திட்டத்தை கடைபிடித்து வரும் புதுவை கல்வித்துறை அரசு பள்ளி முதல்வர்களுக்கான கூட்டத்தை திங்கட்கிழமை நடத்தியது. பள்ளி கல்வி இயக்குநர் வல்லவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதன்மை கல்வி அதிகாரி அனுமந்தன், துணை இயக்குநர்கள் மீனாட்சி, ரகுபாலன் மற்றும் பள்ளி முதல்வர்கள், துணை முதல்வர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நடைபெறவிருக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி சதவீதத்தை அதிகரிக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து விவாதிக்கப்பட்டு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் 10ஆம் வகுப்பு கணித பாடம் கடினமானதாக இருப்பதால் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் என பள்ளி முதல்வர்களுக்கு கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் மௌனமாக இருந்து வரும் பிரதமரை கண்டித்து கருப்பு கொடி காட்டிய விஜயகாந்த் கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுவையில் தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் பிரதமர் மன்மோகன் சிங் தொடர்ந்து மௌனம் சாதித்து வருகிறார். இதனால் சென்னை வந்த பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு எதிராக விஜயகாந்த் தலைமையில் அவரது கட்சியினர் கருப்பு கொடி போராட்டம் நடத்தியதால் கைது செய்யப்பட்டனர். இதனை கண்டிக்கும் வகையில் புதுவையில் தேமுதிகவினர் திங்கட்கிழமையன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கட்சியின் உப்பளம் தொகுதி செயலாளர் பாஸ்கர், நெல்லித்தோப்பு செயலாளர் சக்திவேல், அரியாங்குப்பம் செயலாளர் ரகுநாத் மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த நாளையொட்டி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பவள நகர் சிவன் கோவிலில் மகளிர் அணி தலைவி சாந்தி தலைமையில் சிறப்பு வழிபாடு மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் தாமோதர், துணைத் தலைவர் இளங்கோவன், மாநில செயலாளர் சாமிநாதன், மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேசிய நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு பெரியார் நகரில் நடத்தப்பட்ட தெருவோர விழிப்புணர்வு நாடகத்தில் மாணவர்கள் கலந்து கொண்டனர். தேசிய நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு மனித தன்மை நுகர்வோர் மையம் சார்பில் தெருமுனை நுகர்வோர் விழிப்புணர்வு நாடகம் புதுவை பெரியார் நகர் சுபாஷ் சந்திரபோஸ் பள்ளியில் திங்கட்கிழமையன்று காலை நடைபெற்றது. பள்ளி ஒருங்கிணைப்பு ஆசிரியர் விநாயகம் வரவேற்புரையாற்ற நுகர்வோர் பாதுகாப்பு கழக பொறுப்பாளர் தாமரை கண்ணன் வாழ்த்துரையாற்றினார். நுகர்வோர் மன்ற ஒருங்கிணைப்பு தலைவர் உத்திரேஸ்வரன் தலைமை தாங்க மனித உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு கழக பொறுப்பாளர் கோபிநாத் துவக்க உரையாற்றினார். நிகழ்வின் போது அரசு பள்ளி மாணவர்கள் நுகர்வோர் இடையே விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் நாடகங்களை நடித்து காட்டினர். முல்லை பெரியாறு அணை பிரச்சனையை கண்டுகொள்ளாத மத்திய அரசுக்கு கண்டனம். புதுவையில் நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம். வேளாண் அறிவியல் மையத்தில் ஊட்டச்சத்து பயிற்சி. தமிழகம் புதுவையைச் சேர்ந்த களப்பணியாளர்கள் பங்கேற்பு. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐ சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் தி பார்சல், ரிங் ரிங் ரோசஸ், மேரி கோ ரவுண்ட். பயணத்தையாக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி.
VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. Little Mayfair 321 MG Road புதுச்சேரி. காசு மேல வெள்ளி காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா வெள்ளி காசு. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. Diamond Jewelry Collections from Ram Tanganagai Maligai, Pondicherry. வைரம் வரம் வாங்கி வந்தேனே, இது தூய்மை நல்ல ராசி, இல்லை தோஷம். சரிகமகரிசா வைரம் வரம் வாங்கி வந்தேனே. Viva Diamond Jewelry Collections from Ram Tanganagai Maligai. செய்திகள் தொடர்கின்றன. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் மத்திய அரசின் போக்கை கண்டித்து புதுவையில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பினை மதிக்காமல் கேரள மக்களை தூண்டிவிட்டு வன்முறை மூலம் அணைக்கு பாதிப்பு ஏற்பட அம்மாநில முதல்வர் செயல்பட்டு வருவதுடன் கேரள எல்லையில் உள்ள மக்களை அச்சுறுத்தும் போக்கினை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுவையில் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது. மேலும் கேரளாவிற்கு செல்லும் தமிழக ஐயப்ப பக்தர்கள் மற்றும் கூலி வேலைக்கு சென்ற தமிழக பெண்கள் தாக்கப்பட்டு வருகின்றனர். முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் கேரள அரசின் நடவடிக்கையால் தமிழகத்தில் கொந்தளிப்பு நிலை ஏற்பட்டுள்ளதால் அம்மாநில அரசின் போக்கை கண்டிக்கும் வகையிலும் இப்பிரச்சினையில் மத்திய அரசு வேடிக்கை பார்க்கும் போக்கினை கண்டித்தும் புதுவையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திங்கட்கிழமையன்று அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் கலைச்செல்வம் தலைமை தாங்க மாநில ஒருங்கிணைப்பு தலைவர் தீரன் கண்டன உரையாற்றினார். இதில் கலந்து கொண்ட பல்வேறு கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தங்கள் கோரிக்கையை கோஷங்களாக வெளிப்படுத்தினர். புதுவை வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற ஊட்டச்சத்து பயிற்சி முகாமில் புதுவை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த களப்பணியாளர்கள் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, சத்துணவு, ஊட்டச்சத்து துறை சார்பில் களப்பணியாளர்களுக்கான பயிற்சி முகாம் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் திங்கட்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை நடைபெறுகிறது. இதன் துவக்க நிகழ்ச்சியில் திருநாவுக்கரசு வரவேற்புரையாற்ற வேளாண் அறிவியல் நிலைய முதல்வர் ராமமூர்த்தி முகாமினை துவக்கி வைத்தார். இதில் ஊட்டச்சத்துக்களின் முக்கியத்துவம் குறித்து விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டது.
புதுவை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த களப்பணியாளர்கள் பலர் இதில் பங்கேற்றனர். புதுவை அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் கோவிந்தராஜுக்கு நடத்தப்பட்ட பிரிவு உபச்சார விழாவில் செவிலியர்கள் பங்கேற்றனர். இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மைய கருத்தரங்கு வளாகத்தில் செவிலியர்கள் சார்பில் செவிலிய கண்காணிப்பாளர் தேவகி முன்னிலையில் திங்கட்கிழமை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் கோவிந்தராஜுக்கு பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரசு பொது மருத்துவமனையைச் சேர்ந்த செவிலிய கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். முல்லை பெரியாறு அணை விவகாரம் காரணமாக புதுவையில் உள்ள கேரள நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதால் அங்கு பாதுகாப்பு பணியில் போலீசார் தொடர் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பினை மதிக்காமல் கேரள மக்களை தூண்டிவிட்டு வன்முறை மூலம் அணைக்கு பாதிப்பு ஏற்பட அம்மாநில முதல்வர் செயல்பட்டு வருவதாக கூறியும் கேரள எல்லையில் உள்ள மக்களை அச்சுறுத்தும் போக்கினை கண்டித்தும் தமிழகம் மற்றும் புதுவையில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் ஒரு சில அமைப்பினர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக புதுவை காமராஜர் சாலையில் உள்ள கேரள நகைக்கடைகள் மற்றும் நிறுவனத்திற்குள் புகுந்து தாக்குதலில் ஈடுபட்டதால் சம்பவ பகுதியில் போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். தமிழகத்தை போன்றும் புதுவையிலும் கேரளாவை சேர்ந்தவர்களின் கடைகள் தாக்கப்படுவதால் இரு மாநில மக்களின் நட்பில் பிளவு ஏற்பட்டுள்ளது. எனவே புதுவையில் உள்ள கேரள நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமியிடம் மலையாள வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் போலீசார் கூடுதல் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐ சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் தி பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மேரி கோ ரவுண்ட். பயணத்தையாக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட், புதுச்சேரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் சூப்பர் சேவர் ஆஃபர். பிரஸ்டீஜ் பொருட்களுக்கு மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் எக்ஸைட்டிங் நியூ இயர் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிரஸ்டீஜ் டீலக்ஸ் பிளஸ் 5 லிட்டர் குக்கருடன் 3 லிட்டர் குக்கர் வாங்கி 25% தள்ளுபடி பெறுங்கள். நான்ஸ்டிக் குக்வேர்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் பெட் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் பிளஸ் 1995 ரூபாய் மதிப்புள்ள கிரைண்டர் அட்டாச்மெண்ட்ஸ் ஃப்ரீ. புகையில்லா சமையலறைக்கு சிம்னி வாங்குங்க. கூடவே 8045 ரூபாய் மதிப்புள்ள கிளாஸ் டாப் ஸ்டவ் ஃப்ரீயா எடுத்து செல்லுங்க. ஸ்டைலோ மிக்சர் கிரைண்டருக்கு 5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக் டாப் உடன் மினி இண்டக்ஷன் குக் டாப் அப்சல்யூட்லி ஃப்ரீ.
ரைஸ் குக்கருடன் 1485 ரூபாய் மதிப்புள்ள 2 நான்ஸ்டிக் தவா ஃப்ரீ. 0% finance, free gift on every purchase, விஸ்தாரமான பார்க்கிங் வசதி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் சூப்பர் சேவர் ஆஃபரில் பொருட்கள் வாங்கி கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பண்டிகைகளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 82 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 81 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் இரவில் பனிப்பொழிவு இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையிலிருந்து 28 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். சுனாமியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. கடலில் மலர்களை தூவியும் மெழுகுதிரி ஏந்தியும் உற்றார் உறவினர்கள் கதறி அழுத சோகம். SSLC கணித பாடத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி. தலைமை ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை உத்தரவு. பிரதமருக்கு விஜயகாந்த் கருப்பு கொடி. சென்னையில் கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுவையில் தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.